அப்பா வாமா, ஸ்கூல் விட்டு வந்துட்ட போல. ஆமாப்பா. அப்பா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும்ப்பா. சொல்லுமா. அப்பா ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்ப்பா. ஓஹோ, பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? இந்த ஒரு நாளுக்கு தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ பண்ணுற கூத்தெல்லாம் உங்கள் டீச்சர்கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டு உன்னை 2 போட வச்சாதான் என் மனசு ஆறும். நீ ஒரு பிள்ளைன்றதுனால உன்னை அடிக்காமல் விட்டது தப்பாக போச்சு. நீ பண்ணுற சேட்டைக்கெல்லாம் நாங்கள் கேட்காம விட்டோம். ஆனால் நான் ஸ்கூல் வந்து டீச்சர்கிட்ட நான் சொன்னேன்னா அவங்க உன்னை கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக வந்து டீச்சர்கிட்ட நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் வந்துட்டேன். என்னப்பா உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ என் செல்ல மக. நீங்கள் வீட்டில் அவ்வளோ அமைதியாக பொறுப்பாக எல்லாம் நீ நடந்துக்கிற. அங்கே ஸ்கூலில் வந்து அப்பா எப்படிமா உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? என்ன அப்பா அம்மாவும் தனியாக என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா வந்துருச்சு. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு நான் தான் வரேன்னு அம்மா சொல்லுமே, வந்து நம்மளை போட்டு கொடுத்துட்டு போயிடுமே. ஐயோ வேணாம், நம்மளுக்கு அப்பா வந்தால் மட்டும் போதும். இல்லைம்மா, நம்ம பொண்ணு ஸ்கூலில் நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, அதனால நாளைக்கு பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் பேரண்ட்ஸை நம்ம தாங்க போனோம். போயிட்டு இவளுக்கு இருக்கு கச்சேரி ஏன்னு கேளுங்க. இவ பண்றது எல்லாத்தையும் டீச்சர்ட்ட சொல்லி அடி வாங்க வைக்கணுங்க இவளை. அப்பதான் இவ சொன்ன பேச்ச கேட்பா. நம்ம ஒரு பிள்ளை அடிக்காம செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுங்க. இவ பண்ற அலும்பெல்லாம் என்ன கேட்டாலும் அவன் தூசி மாதிரி தட்டி விட்டு போயிடுறாங்க. டீச்சர்ட்ட போய் சொல்லி அடி வாங்க வச்சாதான் சரிப்பட்டு வரும். போட சொல்லுங்க. அம்மா இங்க பாருப்பா, அம்மா என்ன சொல்லுதுன்னு. நீ உனக்கு ஒரு வேலையை ரெடி. எப்ப பாரு பிள்ளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வஞ்சிக்கிட்டே கிடப்ப. போடி நீ போய் வேலையை பாரு. நான் பிள்ளைக்கு நாளைக்கு நான் மட்டும் போய்க்கிறேன். நீ ஒன்றும் வர தேவையில்லை. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்கள்ட்ட தான் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன்லங்க. அவ சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. டீச்சர் சொன்னாதான் கேட்பா. அதனால நானும் கூட வரேங்க. நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ல வைக்கிறேங்க. அடியே நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. கண்டிச்சாலும் கரெக்ட், நீ கண்டிக்கிறது கரெக்ட் தாமா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஏன் இப்போ நம்மள இது பண்றாரு? என்னவா இருக்கும்? அம்மா நீ பயப்படாத. நீ இப்போதான் ஸ்கூல் விட்டு வந்தா போய் ஃப்ரெஷ் ஆகுது, சாப்பிடு. ஏதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படி, ஓகேவா? நாளைக்கு அம்மா வரமாட்டேன், நான் மட்டும் தான் வருவேன். அப்பாடா நல்ல வேலைப்பா நீங்கள் வரேன்னு சொன்னீங்களே. அம்மா வந்துச்சுன்னா ஏதாவது நொயின்னு சொல்லிக்கிட்டே இருக்குப்பா. தேவையில்லாத நான் செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுப்பா டீச்சர்கிட்ட. அதனால வேணாம்ப்பா, அம்மா வேணாம்ப்பா, நீ மட்டும் வாப்பா போதும். சரிம்மா நீ போ. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணை கண்டிக்கும் போது நீங்களே வந்துட்டு அப்படிதான் கண்டிக்கணும் இப்படிதான் கண்டிக்கணும் என்னவே நீங்க சொல்லுவீங்க. இப்போ நீங்க மட்டும் என்ன அவளை செல்லம் கொடுத்து உள்ள அனுப்புறீங்க? நான் ஏன் ஃபர்ஸ்ட் அவளை உள்ள அனுப்பினேன் அப்படின்னா, நம்ம பேசுறது அவளுக்கு தெரியக்கூடாது. அதனால தான் நம்ம ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால அவள் பண்ணுறது எதுவுமே நம்மளால் கேட்க முடியல. அதனால் அவள் பண்ணுறது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் போயிட்டு டீச்சர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவள் திருந்துவா. அவங்க சொல்கிறத கேட்பா. அவள் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றா. அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்க மறுபடியும் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு புரிஞ்சு நம்ம பேச்சை கேட்பா. அதனால் நான் மட்டும் நாளைக்கு நான் போயிட்டு அவளை என்ன பண்ணுறேன் பாரு. போய் சொல்லுங்க டீச்சர்கிட்ட ஃபஸ்ட்டு. சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றா, வீட்டில் அடிக்கடி ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, கேம் விளாண்டுட்டு இருக்கா, அவ்வளவா படிக்க மாட்டேன்றான்னு சொல்லுங்கள். இவன் எங்கே சொன்னால் எங்கே மாறுவான்னு நம்மளுக்கு தெரியும்ல. அதனால் நான் போய் டீச்சர்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவா. அப்பா நான் கிளம்பிட்டேன், போகலாமா? போகலாமா, வா. ஸ்கூல் கிளம்பிட்டியாடி? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுங்கள். அடப்போப்பா, இதெல்லாம் யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? வாங்க போவோம். அப்படியாம்மா? சரி வா போகலாம். ஹலோ சார், நீங்கள் தான் மீராவோட அப்பாவா? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். மீரா வீட்டில் எப்படி இருக்கா? அப்பாடா நல்ல வேலை நீங்கள் அப்பாவை கூட தான். அப்பா எப்படியும் நம்மளை பற்றி பெருமையாக தான் பேசுவார். இல்லையா? வேறு ஒன்றும் இல்லை மேடம்னு சொல்லிட்டு அப்பா கிளம்ப போகிறாரு. இதுதான் இப்போ நடக்க போகுது. இதே அம்மாவை கூட்டி வந்தோம்னா அம்மா A to Z எல்லாமே சொல்லி வச்சுருப்பாங்க. டீச்சர்கிட்ட நான் திட்டம் அப்படின்னு தான் வாங்கியிருக்க முடியும். இன்றைக்கி அப்பா வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். அப்பா அப்படி என்ன சொல்லுவார்? ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்கே. மேடம் நீங்கள் ஸ்கூலில் அடிக்கிறீங்களா இல்லையா? என்ன திடீர்னு அப்பா எப்படி கேட்குறாரு? சார் ஸ்கூலெல்லாம் அடிக்கக்கூடாது சார். நாங்கள் வந்து சில்ட்ரன் ஸ்டாஃப் எடுத்து சொல்லுவோம், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருங்க அப்படின்ட்டு. டீச்சர் நீங்கள் சொன்னாதான் வந்து கேட்குறா, நாங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டேன்றா. எது சொன்னாலும் ஏட்டிக்கு பூட்டி சொன்ன பேச்சு கேட்கறது கிடையாது. எங்கே போகாதன்றமோ அங்கே தான் போவா. இஷ்டத்துக்கு பேசுகிறா, இஷ்டத்துக்கு சாப்பிட்றா. கரெக்டாக அந்த ஒரு ஆர்டர் கிடையாது. அவள் என்ன நினைக்கிறாளோ செய்கிறா மேடம். ஐயோ உங்களுக்கு இவளை பற்றி தெரியாது. பாதி தான் இங்கே, மீதி வந்து ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் வந்து பாருங்கள். அவள் பண்ணாத அட்டுழியம் கிடையாது. எதை செய்யாதன்றமோ அதுதான் வேணும்ன்ட்டே செய்வா. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னே இருப்பா. இதனால தான் மெயின் காரணம் நான் உங்களை வந்து பார்த்து பேசணும். ஏன்னா ஒரே பொண்ணாச்சு, நான் அடிக்கக்கூடாது. பாசமாக சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றா. சரி இவன் எங்கே கேட்பா சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கேட்பா. டைமுக்கு தூங்குறதில்ல, டைமுக்கு சாப்பிட்றதில்ல, டைமுக்கு ஸ்கூல் கிளம்புறது கிடையாது. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு என்னை சீக்கிரம் ஸ்கூல் போய் விடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறா. என்ன மீரா, அவங்க அப்பா எவ்வளோ சொல்கிறாரு? எல்லாம் உண்மையா? மிஸ் அது வந்து என்ன வந்து போய் நிற்கிற? சாரி மிஸ், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஐயோ உங்கள் முன்னாடி தான் இப்படி பவ்யமாக இருக்கா. வீட்டுக்கு வந்து பாருங்க. அவள் சொல்கிறது தான் கேட்கணும், அவள் சொல்கிறது தான் நடக்கணும். பேரண்ட்ஸ் நாங்கள், எங்கள் பேச்சை அவள் கேட்க மாட்டான். ஆனால் அவள் என்னமோ பேரண்ட்ஸ் மாதிரி அவள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும். அப்படி தான் இருக்குது இப்போ இருக்க பிள்ளைங்க.
அவங்க அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வந்திருந்தாங்கன்னா இன்னும் நிறையா சொல்லியிருப்பாங்க. சரி வேணாம் வீட்டில் நீ இருமா, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டேன் டீச்சர். அதனால் இவளுக்கு எடுத்து சொல்லுங்கள், வீட்டு சூழ்நிலை எப்படி, எவ்வளோ அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி அனுசரித்து போகணும், எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி மித்தவங்கள்ட்ட பொறுமையாக பேசணும், மித்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்களை எப்படி அனுசரித்து போகணும், எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுங்க. நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் போச்சு. இல்லை அப்படின்னா அவள் எங்களுக்கு கேட்கவே மாட்டேன்றா, நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்றா, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்யவே மாட்டேன்றா. அதனால தான் நான் இன்றைக்கி எல்லாமே சொல்ல வந்தேன். அவன் நினச்சிட்டு இருந்திருப்பா இந்நேரம் அப்பா ஆஹா நம்மளை பற்றி நல்லதாக சொல்லுவார் அப்படின்ட்டு. எங்கள் டீச்சர் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு எங்கே நம்மளோட கஷ்டம் அருமை எல்லாம் தெரியுது. அதுங்க கேட்டோடனே கிடச்சிடணும், கேட்டோடனே வாங்கி கொடுத்துடணும். இப்படி தான் எப்படி நம்மளோட கஷ்டம் அதுங்களுக்கு தெரியுங்க. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாதான் அதுங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. நானே எவ்வளவோ சொன்னேன், அவள் கேட்க மாட்டேன்றா. அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அவள் கேட்பா. அவள் கேட்குற மாதிரி நீங்கள் பொறுமையாக அவளுக்கு எடுத்து சொல்லுங்கள். மித்தபடி என் பிள்ளை மேலே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை டீச்சர். என் பிள்ளை நல்ல பிள்ளை தான். அதனால் இந்த சில குணங்கள் மட்டும் அவளுக்கு நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை மாதிரி நல்ல பிள்ளை வேறு எங்கேயும் கிடைக்காது. இவ்வளோ நேரம் நான் கழுவி ஊற்றி பிள்ளை இப்போ கடைசியில் நல்ல பிள்ளைன்னு சொல்லி முடிக்கிறியப்பா. எப்பா உன்ன மாதிரி அப்பா நான் பார்த்ததில்லப்பா. என்ன மீரா வாய் அசையுது? ஒன்றும் இல்லை டீச்சர். இங்கே பாரு மீரா, அம்மா அப்பாவும் நல்லது தான் சொல்லுவாங்க. இனிமேல் அவங்க சொன்ன பேச்சை கேட்கணும். நீ நல்லபடியாக நல்ல பொண்ணா நீ வீட்டில் நடத்தணும், சரியா? சரிங்க டீச்சர். சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார். மீரா கிளாஸில் இருக்கவே தெரியாது சார். அவ்வளோ அமைதியான பொண்ணு, சூப்பராக படிப்பா. தேங்க்ஸ் ஃபார் வெல்கமிங் சார். நீங்கள் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக மாறதுக்காக என்னால் முடிஞ்ச முயற்சி நான் எல்லாமே பண்ணுவேன் சார். தேங்க்யூ மேடம். இந்த மீட்டிங் வச்சது ரொம்ப நல்லது. ஏன்னு கேளுங்களேன், பசங்க ஸ்கூலில் ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால் வீட்டில் இருக்கிறத வந்து வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதை வந்து ஸ்கூலில் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறது ரொம்ப நல்லது மேடம். நீங்கள் கவலைப்படாமல் போய்ட்டு வாங்க சார். மீரா நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குவோம், அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இது மாதிரி அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வீட்டில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கும் தெரியும், ஸ்கூலில் என்ன நடக்குன்றது எங்களுக்கும் தெரியும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சக்கரை தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நேம் மாற்றிட்டோம், சக்கரை தண்ணி.